கிராஃப்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம டாக்டர் சங்கீதாவோட ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்னா யாரு, ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட ரோல் என்ன, அதே மாதிரி அடல்ட் செக்ஷனில் ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் என்ன பண்ண முடியும், ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள்லாம் அளிக்க முடியும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து பீடியாட்ரிக்ஸில் என்னென்ன பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்தது நம்ம அடல்ட் செக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம். இந்த எபிசோடில் வந்து ஒரு பீடியாட்ரிஷியனா ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் என்னென்ன ரோல் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது உடல் சார்ந்த குறைபாடுகளை வந்து நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து ஒரு சிறு சிறு குறைபாடுகள் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் குழந்தைகள்கிட்ட இருக்கும். அதாவது ஒரு பேச்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு எழுதுவதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது. ஸோ அதில் நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து அதிகமாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். முக்கியமா அப்படின்னா என்ன, அதோட சேர்ந்து இன்னும் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இந்த குழந்தைகளோட அந்த சின்ன சின்ன குறைபாடுகளை சொல்றதுக்கு. அதெல்லாம் என்னென்ன, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம், எல்லாத்த பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆட்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அப்படின்னா என்ன முதல்ல? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஒரு சில சின்ன சிம்டம்ஸ் மட்டும் ஒரு குழந்தைக்கு இருக்கும் அப்படின்னு நம்மளால டெரைவ் பண்ண முடியாது. இது வந்து பெரிய கலெக்ஷன் ஆஃப் சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை. இதுல மெயினா அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தையோட நான் முதல்ல சொன்ன மாதிரி சென்சரி, காக்னிட்டிவ் இஷ்யூஸ், மோட்டார் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார்ந்தது தான் இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம். இதுல ஒரு குழந்தைகிட்ட பொதுவா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட வந்து இப்போ நார்மலா ஒரு குழந்தை என்ன பண்ணும், ஒரு 2 வயசு கிட்ட வரும்போது நார்மலா ஒரு ஹியூமனோட பிஹேவியர் அப்படிங்கிறது இன்னொரு ஹியூமன் கிட்ட கம்யூனிகேட் பண்றது, இன்னொரு ஹியூமனோட லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்மளோட லாங்குவேஜை எக்ஸ்பிரஸ் பண்றது. அதான். ஸோ இவங்க கிட்ட மெயினா என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜ் எக்ஸ்பிரஷனும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் எப்படின்னா ரொம்பவே லேக்கா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு 1.5 வயசுல இருந்து 2 வயசு கிட்ட இருக்கிற குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கலாம். இதுல வந்துட்டு நிறைய வந்துட்டு எப்படின்னா வெரைட்டிஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஒரு மைல்டு லெவலா இருக்கும், மாடரேட் லெவலா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சிவியர் லெவலா இருக்கும். இது தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மைல்டு லெவல் சிம்டம் அப்படின்னு பார்த்தா, இப்போ அந்த குழந்தை இப்போ நார்மலா இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிறத நீங்க உங்களை தான் கவனிக்கிறேங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? உங்களோட நான் கண்ணை பார்ப்பேன். நீங்க என்னோட பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அது மாதிரி நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பேன். ஸோ என்னோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே உங்களை சார்ந்து இருக்கும் நீங்க என்கிட்ட இருக்கும்போது. ஸோ இவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கொடுக்குற விஷயங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து கவனிச்சு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணி அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு செயலா உருவகப்படுத்தி அவங்களால அந்த இடத்துல உடனடியா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அது மாதிரி புரிந்து கொள்ளுதல்ல ஒரு சின்ன சின்ன அவங்களுக்கு தடுமாற்றங்கள் இருக்கும். அந்த புரிந்து கொள்ளுதல்லையும் அவங்களுக்கு ஒரு லேக் இருக்கும். ஸோ நார்மலா ஒரு விஷயங்களை புரிந்து கொண்டாதான் நம்ம லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும் லைஃப்ல, இல்லையா? ஸோ அந்த புரிந்து கொள்ளுதல்ல அவங்களுக்கு தடைப்பாடு ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன்ல அந்த விஷயங்கள் எப்படின்னா கரெக்டா வந்து ஆர்கனைஸ் ஆகாது. அதுக்கு காரணம் அவங்களோட சென்சரி சிஸ்டம் மாடுலேஷன், அவங்களோட மோட்டார் சிஸ்டம் மாடுலேஷன், காக்னிட்டிவ் சிஸ்டம் மாடுலேஷன், எமோஷனல் எக்ஸ்பிரஷன், இது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்காது. ஆட்டிசம் அப்படிங்கிறது டிஸ்ஆர்டர் கிடையாது, தட் இஸ் த டிசபிலிட்டி தான். ஸோ அது இன்னும் டிஸ்ஆர்டர் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ ஆட்டிசம்னா என் குழந்தைக்கு இருக்கிற சிம்டம் தான் இன்னொரு குழந்தைக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஹை ஃபங்க்ஷன் கிட்ஸ் சில பேர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கும். எப்படின்னா அந்த குழந்தை ஒரு 4-5 வயசு குழந்தையா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட லாங்குவேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சம்மந்தம் இல்லாத ஒரு லாங்குவேஜ்ல அது வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஒரு 6 வயசு குழந்தை வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணும். ஸோ இது எல்லாம் வந்து ஹை ஃபங்க்ஷனிங் கிட்ஸ் கிட்ட நம்ம பார்க்கலாம். இப்போ மைல்டு லெவல் ஆட்டிசம் அப்படின்னா, இப்போ அவங்களோட புரிந்து கொள்ளும் தன்மை, அவங்களோட சென்சரி சிஸ்டம் மாடுலேஷன், இதெல்லாம் வந்து நிறைய தெரப்பிகள் மூலமா நம்ம கொண்டு வரலாம். ஸ்பீச் அந்த மாதிரி விஷயங்களையுமே தெரப்பிகள் மூலமா நம்ம மேம்படுத்தலாம். ஆனா வந்து அதோட சிவியாரிட்டியை பொறுத்தும் அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் எபிலிட்டியை பொறுத்தும் தான் அந்த குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்பயுமே அமையும். ஆனா தெரப்பி அப்படிங்கிறது நீங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணா நம்ம நிறைய ப்ரொக்னோசிஸ் பார்க்கலாம். சில குழந்தைக்கு ப்ரொக்னோசிஸ் ஆகும், ரெக்ரஸ் ஆகும். இது எல்லாமே அவங்களோட பிரெயின் எபிலிட்டியை பொறுத்தது தான். ஸோ தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஒரு லெவலுக்கு அப்புறம் எஜுகேஷன் சார்ந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன்,
ஸோ இது தாண்டி சைக்கலாஜிக்கல் எமோஷனல் டெவலப்மெண்ட் தெரப்பி, ஸோ இந்த மாதிரி தெரப்பிகளுக்குள்ளலாம் நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம கொண்டு போகலாம். இது எல்லாம் தெரப்பி சிஸ்டம். இதுவுமே சிவியர் லெவல் அப்படின்னு இருக்கு அப்படின்னா தெரப்பி அப்படிங்கிறது லேட்டா தான் ஒர்க் பண்ணும். பட் ஆனா கண்டினியூஸா நீங்க ஒரு தெரப்பி சிஸ்டம்ல இருக்கணும். நீங்க வளர்ந்து வரும்போதும் அவங்களுக்கு அப்பப்போ உங்களோட ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா இருக்கட்டும், உங்களோட சைக்கியாட்ரிஸ்டா இருக்கட்டும், பிஹேவியரல் தெரபிஸ்டா இருக்கட்டும், ஸ்பீச் தெரபிஸ்டா இருக்கட்டும், ஸோ நெக்ஸ்ட் லெவல் கான்செப்ட் லெவல ஒரு குழந்தை அடுத்தடுத்து அதுவாவே அதுக்குள்ள போயிடும். இப்போ 2 சென்டென்ஸ் சேர்த்து பேசுற குழந்தை, 2 வேர்டு சேர்த்து பேசுற குழந்தை அடுத்து 3 வேர்டு சேர்த்து ஒரு சென்டென்ஸ் பேசும், 4 வேர்டு சேர்த்து சென்டென்ஸ் பேசும், ஒரு ஸ்டெப் கம்யூனிகேஷன், 2 ஸ்டெப் கம்யூனிகேஷன், இப்படிலாம் நிறைய கம்யூனிகேஷன்ல டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல. நம்ம வந்து ரெகுலரா இப்ப கண்டினியூ பண்ணா தான் அந்த இம்ப்ரூவ்மென்ட் கட்டாயமா ரெகுலரா இருந்தாதான். ஏன்னா இவங்களோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களோட லேர்னிங் எபிலிட்டியும் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா. ஒரு குழந்தை 3 தடவை சொல்லி கொடுத்தா கத்துக்கும், ஒரு குழந்தை கவனிச்சாலே கத்துக்கும், ஒரு சில குழந்தைங்க 10 தடவை சொல்லி கொடுத்தாதான் கத்துக்குங்க. சோ இந்த மாதிரி கத்துக்கிறதுலயும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிப்பிட்டேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு தெரப்பில வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி இப்போ ஒன்ஸ் இப்போ நீங்க டிலே அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா அந்த ஸ்கில்லை எடுத்துட்டு வர்றதுக்கு அதே காலகட்டங்கள் ஆகும். அதுவுமே என்னன்னா திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா மைல்டா, மாடரேட்டா, சிவியரா இதை பொறுத்து தான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டும். ஆக்டிவிட்டிலயுமே அதுல எனக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்குமே கட்டாயமா நான் சொன்ன மாதிரி சென்சரி சிஸ்டமா இருக்கட்டும், மோட்டார் சிஸ்டமா இருக்கட்டும், அந்த குழந்தை எந்த லெவல்ல இருக்கு, எந்த லெவல்ல வந்துட்டு சென்சரி அதுக்கு இதாகுது, அதே மாதிரி எந்த லெவல்ல மோட்டார் எபிலிட்டி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தெரப்பியும் ஒரு குழந்தைக்கும் மாறுபடும். ஒரு ஆட்டிசம் சைல்ட வந்து ஒரு பேரண்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்க, ஒரு வயசுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்கன்னாக்கா, ஒண்ணு அந்த அட்டென்ஷன், அதாவது உட்கார மாட்டாங்க ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட். இன்னொன்னு வந்து கரெக்டா கம்யூனிகேட் பண்ணுறது இல்ல, அதாவது ஐ கான்டாக்ட் இருக்காது. சோ இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலா ஒரு குழந்தையோட ஒரு 1.5 வயசுக்குள்ள இந்த கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸும் லாங்குவேஜ் எபிலிட்டிஸும் டெவலப் ஆகிரும் எல்லா குழந்தைக்குமே. நாமெல்லாம் எந்த ஒரு டிசபிலிட்டியும் இல்லை அப்படின்னா. இது தாண்டி ஒரு குழந்தை 1.5 வயசு ஆகியும் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் சரியா இல்ல, கம்யூனிகேஷன் இல்ல, சோ என் குழந்தை கண்ணை பார்த்து பேசல, கண்ணை பார்க்கல, நான் கூப்பிடும்போது அதோட பேரு சொல்லி கூப்பிட்டா என் குழந்தை ஒரு இடத்துல இருந்து என்னன்னு கேட்க மாட்டேங்குது, அந்த இடத்துல இருந்து என் கிட்ட வர மாட்டேங்குது. ஸோ ஒரு பப்ளிக் பிளேசஸ்க்கு போனா எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு ஓரமா போயிடுது. ஸோ புதுசா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தா அவங்க பக்கத்திலேயே போக மாட்டேங்குது, கூட சேர்ந்து அதோட ஏஜ் குரூப்போட சேர்ந்து விளையாட மாட்டேங்குது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த 1 வயசு கிட்ட குழந்தை வெளில போகும்போது இது எல்லாமே குழந்தை ஆட்டோமேட்டிக்கா செய்யற விஷயங்கள். அப்புறம் சில பேர் வந்துட்டு இன்னொரு புது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும் குழந்தைக்கு 1.5 வயசு கிட்ட 1 வயசு கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கும், திருப்பி ரிக்ரெஸ் ஆயிருக்கும், அதாவது பழைய நிலைக்கு போயிருக்கும், திருப்பி பின்னால போயிருக்கும், பேக் போயிருக்கும் அந்த குழந்தை. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏஎஸ்டி ஸ்பெக்ட்ரம்குள்ள வர்ற விஷயங்கள் தான். ஓகே. இப்போ அது போக வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணி, அந்த குழந்தை தெரப்பி ஓகே தெரப்பி எடுக்க ஆரம்பிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் பண்ணி. அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீங்க வந்து உங்களோட கிளினிக்ல இருக்கும்போது பண்ற தெரப்பி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு தெரப்பியா இருக்கும். ஸோ அதை வீட்டில் போனோம்னா அவங்க வந்து அதை கண்டு கேர் பண்ணாம பேரண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மறுபடியும் ஆஸ் யூஸ்வல், ஏன்னா குழந்தைய பெரும்பாலும் அந்த மாதிரி குழந்தைங்க அடிக்க மாட்டாங்க வீட்டுல, கண்டிக்கிறது கிடையாது, ஏன்னா பாசமா தான் வளர்ப்பாங்க. ஸோ மறுபடியும் அது வந்து ரிட்டர்ன் போகும். மறுபடியும் இப்போ அடுத்த நாள் மறுபடியும் உங்க கிளினிக் வரும்போது சில ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ பேரண்ட்டுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வீட்டுல போய் செய்யணும்னு சொல்லுவீங்க? இப்போ தெரப்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோடது ஃபார்மகாலஜிக்கல் தெரப்பி கிடையாது, எல்லாமே வந்துட்டு மேனுவல் தெரப்பி தான். சரிங்களா. ஸோ எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் மூலம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் தெரப்பி எல்லாமே. இப்போ ஒரு குழந்தைக்கு இப்போ நாங்க தெரப்பி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நாங்க வந்து ஹோம் ப்ரோக்ராம்னு சில விஷயங்கள் கொடுப்போம். நாங்க இங்க ஃபாலோ பண்ற விஷயங்களை, ஆமா ஹோம்ஒர்க், இட்ஸ் லைக் அ ஹோம்ஒர்க். ஸோ இங்க ஃபாலோ பண்ற விஷயங்களை வீட்டுல என்னென்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ண முடியும் உங்க வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுலயும் அந்த குழந்தைக்கு நிறைய எக்ஸ்போஷர் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ அது எல்லா தெரப்பி சென்டர்லயும் சொல்லி தருவாங்க. ஸோ அது என்னன்னு கேட்டா அதையும் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். ஆமா, இல்லைனாக்கா அவங்க குழந்தைக்கு தான் பாதிக்கும். ஆமா கட்டாயமா. ஸோ எல்லா சைட்ல இருந்தும் நீங்க அதை வந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நீங்க ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கனாலும் ஸ்கூல்லையும் அந்த குழந்தைக்குன்னு சேனலைஸ் பண்ண சில விஷயங்கள். இது தாண்டி ரெகுலர் ஷெட்யூலிங், நிறைய பேர் வீட்டுல என்னன்னா ஒரு குழந்தை தான் 10 மணிக்கு எழுப்பலாம், 11 மணிக்கு எழுப்பலாம், அந்த மாதிரி ஷெட்யூலிங் இல்லாம இருப்பாங்க. சோ இப்போ ஒரு குழந்தை, இப்போ நம்ம எப்படி கத்துக்கிட்டோம் நம்மளோட வாழ்க்கை நடைமுறையோ இந்த டைம்க்கு எந்திரிக்கணும், இந்த டைம். சோ ஷெட்யூலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நீங்க ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வரணும் குழந்தைய. அது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்கன்னா ஓகே ஃபுல் டே ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு இருக்கக்கூடாது. ஸ்கூல்ல உங்க குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கூல்ல உங்க குழந்தைய வந்துட்டு 10 பேர் கூட சேர்க்கிறாங்களா, தனியா வைக்கிறாங்களான்னு பார்க்கணும். சோ இது எல்லாமே தெரப்பி அஃபெக்ட் பண்ணும்.
இப்ப தெரப்பில மட்டும் ஃபுல்ஃபில்லா எல்லாம் பண்ணிட்டு பேரண்ட் தான் ஃபாலோ பண்ணணும் ஸ்கூல்ல போய் சேர்த்தாலுமே. இப்போ அந்த ஸ்கூல்லயும் அந்த குழந்தையோட விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி வீட்லயும் ஃபாலோ பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் தெரப்பி எல்லாம் சேர்ந்துதான் குழந்தையோட இம்ப்ரூவ்மெண்டே ஒழிய நாங்க தெரப்பி தரது மட்டுமே ஒரு குழந்தைக்கு ஃபுல்ஃபில்லா இம்ப்ரூவைஸ் பண்ணாது. அதாவது வந்து ஒரு தெரப்பி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைய நீங்க ஒருவேளை ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னாக்கா அங்க என்ன நடக்குது, அங்க டீச்சர்ஸ் எப்படி வந்து குழந்தைகிட்ட பிஹேவ் பண்றாங்க, கூட இருக்கிற குழந்தைங்க எப்படி அந்த குழந்தைகிட்ட பிஹேவ் பண்ணுது, எல்லாத்தையுமே ஒரு பேரண்ட்டும் ஃபாலோ பண்ணணும். அதை வந்து தெரபிஸ்ட் கூடயும் சொல்லணும் கண்டிப்பா. ஓகே, அப்படிலாம் இருந்தோம்னாக்கா ஒரு இம்ப்ரூவ் நீங்க அப்படி வந்து சொன்னீங்கன்னா உங்க தெரபிஸ்டே சொல்லுவாங்க, ஸ்கூல்ல இந்த மாதிரி பண்ண சொல்லுங்க, ஸோ வீட்டில் வந்து இப்படி பண்ணால் இதுக்கு இப்படி மாடிஃபை பண்ணித்தாங்க, ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் சில ஐடியாஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களோட தெரபிஸ்டே சொல்லுவாங்க. அது ஸ்பீச் தெரபிஸ்டாக இருக்கட்டும், ஆக்குபேஷனல் தெரபிஸ்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி தெரப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு 3 to 4 years கண்டினியூஸாக தெரப்பி எல்லா பக்கத்துலையுமே வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்ல முடியுமா, எந்த டைமிங்குள்ள ஓரளவுக்கு ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்றத? நீங்க வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க தெரப்பி அப்படின்னா, தெரப்பில ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், கட்டாயமா நீங்க தெரப்பி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி ப்ராக்ரஸ் இருக்கும், ப்ராக்ரஸ் இல்லாம இருக்காது. ஸோ ஆனா நீங்க தெரப்பில ஏதாவது ஃபால் பண்ணாலும் ரிக்ரெஸ் இருக்கும் கட்டாயமா. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை ஸ்டிமுலேட் பண்ணும் போதும் சில விஷயங்கள் டிஃப்ரெண்டா அந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்து குழந்தைய ரிலேட் பண்ணிட்டே வரணும். இதுல முக்கியமான விஷயம் நான் சொன்னது என்னன்னா, அந்த குழந்தையோட நான் சொன்ன சிம்டம்ஸ் தான், இப்போ மைல்டா, மாடரேட்டா, சிவியரா, இதை பொறுத்து தான். ஒரு சில குழந்தைங்களுக்கு நீங்க 10 வயசு வரைக்கும் கூட தெரப்பி கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா முதல் 3-4 வருஷங்கள்லயே உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு ஒரு ரெகுலேஷன் தான். நீங்க ரெகுலரா தெரப்பி போகலனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ஒன்ஸ் ட்வைஸ் உங்க தெரபிஸ்ட் கிட்ட குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இப்ப எப்படி இருக்கான்னு அசஸ் பண்ணிட்டு ஃபர்தரா என்ன மூவ் பண்ணணுங்கிறதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா குழந்தையோட ஒரு அடல்ட்ஹுட் வரும்போது அதுக்கடுத்து ஃபியூச்சர் போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டல் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆர்டிசமோட டோட்டல் இதுதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல போவோம். அடுத்த எபிசோட்ல பார்த்தோம்னாக்கா ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருக்கிறதுல அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.